நிலக்கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லும் சாலையை அரசு சீரமைக்காததை கண்டித்து மாவட்ட தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் செல்லும் சாலையானது 5 வருஷமாக 600 மீட்டர் ரோடு போடுவதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் திமுக அரசாங்கத்தையும் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் திண்டுக்கல் தலைநகரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை கண்டித்து நடத்துவோம் என கூறினார். மேலும் தேசிய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தொகுதி வரையறை செய்வதால் பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைக்க போறோம், தமிழ்நாட்டில் குறைந்துவிடும். அப்படி ஏதாவது அமைச்சரவை கூட்டம் முடிவு இருக்கிறதா? இவ்வளவு மக்களுக்கு தான் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்படின்னு ஏதாவது வரையறை செஞ்சிருக்காங்களா? ஒரு சுற்றறிக்கை வந்து இருக்கா? பிரைம் மினிஸ்டர் ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்ததை ஸ்டாலின் ஒட்டு கேட்டாரா? மக்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒதுக்கப்படும் இடங்கள் அம்மாநிலத்தின் மக்கள் தொகையை வைத்து முடிவு செய்யப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தாலுகாவில் இருக்கிற புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிற அணைப்பட்டி, இதை பார்த்தாலே தெரியும். இந்த இடம் இங்கே எப்பயுமே பக்தர்கள் குவிந்த ஒன்றா இருப்பாங்க. இந்த மாவட்டம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்கே வருவாங்க. பக்கத்தில் ஒரு 10-20 அடியில் வைகை ஆறு அப்படியே சலசலன்னு தண்ணீரோடு ஓடிக்கொண்டிருக்கு. திண்டுக்கலுக்கெல்லாம் குடிநீர் இங்கேருந்து தான் போகுது, அணைப்பட்டியிலேருந்து தான் போகுது. அவ்வளோ புகழ்பெற்ற ஸ்தலம் இந்த ஆஞ்சநேயர் திருத்தலம். இங்கே பார்த்தா ஒரு 5 வருஷமாக ஒரு 600 மீட்டர் ரோடு போடுறதுக்கு அரசாங்கம் படுத்துது இந்த பகுதி மக்களை. ஒரு 600 மீட்டர் தான் தூரம், ரொம்ப இல்லை. தினசரி ஆயிரக்கணக்கில் மக்கள் வர்றாங்க. இந்த கோவிலுக்கு எவ்வளோ வருமானம், அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம், ஒவ்வொரு வாகனமும் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ அந்த அந்த பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறாங்க, அதுக்கு வருஷ கான்ட்ராக்ட் என்ன எடுக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொட்டி தருகிற ஒரு திருத்தலம் ஆஞ்சநேயர் திருத்தலம். தமிழகம் முழுக்க இருந்து மக்கள் வரக்கூடிய ஒரு இடம். இந்த பகுதி தான் மதுரை மாவட்டத்தோட கனெக்ட் பண்ணுற அந்த ரோடு. அது இணைப்பு சாலை. இது அந்த 600 மீட்டர் போடுறதுக்கு முதல்ல பொதுப்பணித்துறையில் இருந்ததுன்னாங்க, இப்போ நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றணுன்னாங்க. நாங்கள் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே போட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. சொல்லி 3 மாதத்தில் போட்டு கொடுப்போம்னு சொல்லி இப்போ 6 மாதம் ஆச்சு. இப்படி 5 வருஷம் ஆச்சு. இத்தனைக்கு இந்த பகுதி மக்கள் திமுக கூட்டணி தான் ஓட்டும் போட்டிருக்கான். ஒருவேளை எதுவும் பழி வாங்குறாங்களோ, எதிர்கட்சிக்கு வாக்களிச்சிட்டாங்க வாக்காளர்கள்ன்றதுனால நினச்சா, அப்படி இல்லை. எங்களுக்கு போடலை, சச்சிதானந்துக்கு தான் போட்டிருக்காங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு மக்கள் கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க, பக்தர்களுக்கு கஷ்டம் தெரியலையா கம்யூனிஸ்ட்டுக்கு? ஒரு நாளாவது இந்த எம்பிக்கு வந்து பார்த்துருப்பாரான்னு நிச்சயம் பார்த்துருக்க மாட்டார். இந்த பகுதி எட்டி கூட பார்க்காத ஒரு எம்பி அவர். அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த மாவட்ட நிர்வாகத்தை, இந்த 600 கிலோமீட்டருக்கு கூட 5 ஆண்டுகளாக சாலை போட துப்புள்ளாத திமுக அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல சாலை போடணும், மிக விரைவில் அதை செய்யணும். இல்லைன்னு சொன்னால் திண்டுக்கல்லில் தலைநகரத்தில் நானே வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை கண்டித்து இந்த 600 மீட்டர் சாலைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இல்லை எங்களால் முடியலைன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது கம்பெனிகள், CSR, கார்ப்பரேட் ஃபண்ட் இருக்குது, யாராவது வணிக நிறுவனங்களை பார்த்து ஒரு 600 மீட்டருக்கு கோவிலுக்கு தயா போது ரோடு போட்டு கொடுன்னா ரொம்ப சந்தோஷமாக போட்டு கொடுப்பான், செய்வாங்க. இதுக்கு ஏதோ 49 லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டதா திட்ட மதிப்பீடு சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிபரலாக ஒரு ஃபிலந்த்ராபிஸ்ட், ஒரு வள்ளல் குணம் உள்ள ஒருத்தரை போய் பார்த்தா அரசாங்கம் போடுறத விட தரமான சாலையை அரசாங்க திட்ட மதிப்பீட்டை விட குறைச்சி போட்டுருவார். 30 லட்சத்துக்கு நல்ல ரோடு போட்டுருவார் அவர். ஏன்னா ஒதுக்குறது எவ்வளோன்றதான் திமுகவோட பிரச்சனையே அதுதான். அதனால் அந்த திட்ட மதிப்பீட்டை விட குறைச்சி நல்லா பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் செஞ்சால் அரசாங்கத்துக்கு தான் அசிங்கம். மக்கள்கிட்ட இவ்வளோ வரி வாங்கின அரசாங்கம், கோவிலை நிர்வகிக்க தெரியாத அரசாங்கம், இங்கே உள்ள நுழையிற ஒவ்வொருத்தர் மேலேயும் கட்டணம் வாங்குகிற அரசாங்கம், இவ்வளோ மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தரல, 5 ஆண்டுகளாக சாலை வசதி கூட இல்லை அப்படின்னா இது ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது. நான் இந்த ஆலயத்துக்கு இந்த வழிபடுறதுக்கு வரும்போது இந்த பகுதி மக்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னதுனால நான் உடனடியாக அதை ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். மிக விரைவில் இதை செய்து தர வேண்டும் என்று திமுக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். எப்படி மதுரையோ, எப்படி திருச்செந்தூரோ, எப்படி பழனியோ, அது மாதிரி இது ஒரு ஆன்மீக தலமாக அறிவித்து அதற்கு பக்தர்களை வரவழைக்கணும். இது ப்ளஷர் டூரிசம் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் டூரிசம்.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலமாக இது அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் மகிழ்ச்சி. அதை இந்த அரசாங்கத்தில் எதிர்பார்க்க முடியாது. அரசாங்கம் கல்லா கட்டுறதுக்கு தான் இருக்கே தவிர கோவிலை வளர்க்குறதுக்கு இல்லை. கோவில் மூலமாக என்ன வரும்னு பார்க்கத்தான் அரசாங்கம். அதனால் இந்த திமுக அரசாங்கத்திடமிருந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி செய்கிற அரசாங்கம் இல்லை. நாங்கள் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம்னு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அறநிலையத்துறை ஆயிரக்கணக்கான கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எத்தனை லட்சம் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். எல்லாம் ஸ்பான்சர், கட்டளைதாரர். யாரோ பணம் கொடுக்குறாங்க கோவில் மேலே பக்தியில், அதை வாங்கி செய்கிறதுக்கு தான் 1000 கெடுபிடி. இன்னும் சொல்ல போனால் கட்டளைதாரர் பேரை கூட கல்வெட்டில் போடக்கூடாது கோயிலில். அமைச்சர்கள் பேர், எம்எல்ஏ பேரும் போடணும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு வராத அமைச்சர் பேர் கூட போடணும், கட்டளைதாரர் பேரை போட மாட்டாங்க. அப்படி கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இங்கெல்லாம் சேகர் பாபா கூப்பிடுங்க, வரவே மாட்டார். அவர் வர்றதுக்கு ரோடு சரியா இல்லையா, குண்டு குழியுமா இருக்குது. ஒரு காலத்தில் கலைஞர் சொன்னார், அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் பண்ணார். தமிழ்நாட்டினுடைய சாலைகள் எல்லாம் பெண்கள் விளையாடுற பல்லாங்குழி மாதிரி இருக்குது அப்படின்னார். எல்லாத்துலேயுமே அப்படி பெண்களை இழுத்து பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள் விளையாடுற பல்லாங்குழி மாதிரி உதாரணத்துக்கு அதை சொன்னார். அப்படி திருக்குறள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லியிருப்பார். குறளோவியத்தில் கூட பெண்கள் விளையாடுற பல்லாங்குழி மாதிரி இருக்குது. இப்போ எப்படி இருக்குது சாலை? பல்லாங்குழி மாதிரி இருந்தால் கூட நம்ம ஓது கொழுந்து வெத்துறன்னு ஒரு விளையாட்டு இல்லை. இது பல்லாங்குழியை தாண்டி பாதாளமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் மிக விரைவில் இதை திமுக அரசாங்கம் சரி செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கத்திடமிருந்து பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைக்க போகிறோம், மறுசீரப்பில் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு ஏதாவது அமைச்சரவை கூட்ட முடிவு இருக்கா? இல்லை இவ்வளவு மக்களுக்கு தான் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்படின்னு ஏதாவது வரையறை செஞ்சுருக்காங்களா? இல்லை ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கா? இல்லை பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாஜி ரகசியமாவது அப்படி பேசிக்கிட்டு அதை ஸ்டாலின் ஒட்டு கேட்டாரா? ஒன்றுமே இல்லை. நிழலோட யுத்தம் பண்ணுறவருங்க ஸ்டாலின். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காரு, அவர் நிழலோட யுத்தம் பண்ணுவார். அவர் ராத்திரியில் நடந்து போனால் கூட அவருக்கு முன்னால் நிழல் போயிட்டுருக்கோம், ஷேடோ. அதை பார்த்துட்டு சத்தம் போட்டு காய்ச்சா முச்சான்னு கத்துவார். அது மோடியும் பாரு, அவர் நிழல் தான். மோடி வந்துட்டு எனக்கு முன்னால் மோடி நிற்கிறார், அவனை கருப்பாக நிற்கிறார் இருட்டில்ன்னு சொல்லுவார். அப்படி மோடி ஃபோபியா இருக்குது. அப்படிலாம் எங்கேயும் குறைக்கிறேன். அப்படி தென்னிந்தியாவில் குறைச்சிருந்தா நான் கேள்வி கேட்குறேன், ஏன் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலை? ஏன் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஆந்திராவில் இடங்கள் குறைய போகுது அப்படின்னு அவர் ஏன் பேசலை? தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது, ரேவந்த் ரெட்டியும் சித்தாராமையும் தான் இருக்காங்க. அவங்க ஏன் அதை பேசலை? அவங்களுக்கு தானே குறையுது, அவங்க ஏன் அதை பேசலை? அப்படி எதுவும் குறையாதுன்னு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ப்ரோரேட்டா இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி 543 இடங்களுக்கு தமிழ்நாடு 39 இடம் இருக்குது. இது கிட்டத்தட்ட 7% சொல்கிறாங்க. கணக்கு பார்த்துங்க. இதே மாதிரி எவ்வளோ இடம் கூட்டினாலும் இப்போ என்ன சதவிகிதம் இருக்கோ அந்த சதவிகிதம் குறையாது, அவ்வளோதான். 543ல் 39 எவ்வளவோ அதே மாதிரி 1000 ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு கூடுறது அந்த சதவிகிதம் குறையாது. அது இதெல்லாம் எப்போ? 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம். இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கலையே, 21 நடந்திருக்கணும். அப்போ கொரோனா, அதனால் நடத்த முடியல, அப்படியே நின்று போச்சு. மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நாடு முழுக்க எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்து முடிவு செய்ய போகிறாங்க. அப்படி தான் நடக்கணும். ஏன் 543 எம்பி இருக்காங்க? 1971 சென்சஸில் 54 கோடி மக்கள் இருந்தாங்க இந்தியாவில். 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. அதனால் 54 கோடி மக்களுக்கு 540 எம்பிக்கள் அப்படின்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ புது வரையறையில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு இருக்குத்தானே செய்யும். தமிழ்நாட்டுக்காரன் 40 லட்சம் பேர் வெளிநாட்டில் போயிருக்கான், என்ஆர்ஐயா இருக்கான். அவெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தால் 4 எம்பி கூட கிடைக்கும்ல நமக்கு, உண்டா இல்லையா? 4 எம்பி கூட கிடைக்கும்ல எனக்கு. அப்போ கூட வெளிநாட்டுக்கு போனதுனால தமிழ்நாடு வளமாகுது, தமிழ்நாட்டுக்கு பணம் வருது, எல்லா என்ஆரையும் தமிழ்நாட்டுக்கு பணம் அனுப்புகிறான். கேரளாவிலேருந்து ஒரு 40 லட்சம் பேர் வெளியில் இருக்கான். ஒரு பக்கம் பொருளாதார வளம் கூடுது, இன்னொரு பக்கம் மக்கள் தொகை குறையுதுல, இவெல்லாம் வெளில போயிட்டான்ல. அப்போ அதற்குரிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நமக்கு இருக்கத்தானே செய்யும். பட் அந்த கஷ்டமும் இல்லாமல் இதை சரி செய்யத்தான் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு, உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் தொகுதி மறுவரையறையில் எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை திமுகவுக்கு மறுவரையில் ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்றத தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நிச்சயம் வரும். இப்போ நான் கேட்குறேன், 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, நீங்கள் தொகுதி வரையறை பண்ணீங்க, 2001 பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தொகுதி வரையறையில் சென்னைக்கு கோயம்புத்தூருக்குலாம் சட்டமன்ற தொகுதி கூட கொடுத்துட்டீங்களே 234. தென் மாவட்டங்களும் கிழக்கு மாவட்டத்தையும் குறைச்சிட்டிங்களே.
அப்போ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? தென் மாவட்ட எண்ணிக்கை குறைச்சி இவர் தெரியும், ஐயா எம்எல்ஏவாக இருந்தவங்க. இப்போ சேடப்பட்டி தொகுதி எங்கே இருக்கு? காணோம். இப்போ சமயநல்லூர் தொகுதி எங்கே இருக்கு? காணோம். அப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து தொகுதிகளை குறைச்சிட்டு தான் சென்னைக்கு அதிகப்படுத்துறீங்க. அப்போ எங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பவர் குறையில்லை. தெக்கத்திக்காரனுக்கு பார்கெனிங் பவர்லாம் போதில்ல. நாங்கள் ஏதாவது பேசினோமா? நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசக்கூடாது. நீங்களும் மறுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணுறப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப சில இடங்களை முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் நீங்கள் தேசிய அளவில் இதெல்லாம் பிரச்சனை ஆக்குனீங்கன்னா நாங்கள் மாநில அளவில் இதெல்லாம் பிரச்சனை ஆக்கும். அவ்வளோதான். மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி பகிர்வுன்றது வேறு, அது வந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்தது பிஎம் ஸ்ரீ திட்டம். பிஎம் ஸ்ரீங்கிறது என்ன? தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு பள்ளிக்கூடம் இப்படி இருக்கணும்னு இருக்குது, ஒரு கல்லூரி இப்படி இருக்கணும்னு இருக்குது, இவ்வளோ நூலகம் இருக்கணும், இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், விஞ்ஞான பாடம் இப்படி சொல்லித்தரதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும், ஸ்கூலில் திறன் மேம்பாட்டுக்குன்னு பயிற்சிக்கு லேபரேட்டரி இருக்கணும். இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அப்போ அதை அமல்படுத்தினா அந்த மாநிலங்களுக்கு செலவாகும். புது டீச்சர்ஸ் வேணும், புது பில்டிங் வேணும். அப்போ அரசாங்கம் அதுக்கு பணம் கொடுக்குது. நரேந்திர மோடி அதுக்கு பணம் கொடுக்குறாரு. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? நான் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மாட்டேன், பணம் மட்டும் கொடுக்கிறாரு. நான் இதான் புரிய முடியாத உதாரணம் சொன்னேன். மோடி பசுமாடு வளர்த்துக்கன்னு சொல்கிறாரு. பசுமாடு வளர்க்குறதுக்கு நான் புண்ணாக்குக்கும் தவிட்டுக்கும் தீவனத்துக்கும் பருத்தி கோட்டைக்கும் நான் மாதம் 10,000 தரேன்றாரு. பசுமாடு வளர்த்துக்கும் மாதம் 10,000 தர்றேன், பாலை கறந்து நீயே வச்சுக்கோ, உன் வீட்டுக்கே நீ வச்சுக்கோன்றார், உன் தமிழ்நாட்டுக்கே நீ வச்சுக்கோன்னு சொல்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? நான் பசுவெல்லாம் வளர்க்க மாட்டேன்ட்டார். வளர்க்காட்டி வேண்டாம் விட்டுருன்ட்டார் மோடி. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? பசு தானே வளர்க்க மாட்டேன்னா எனக்கு 10,000 ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. இதெல்லாம் லாஜிக் இருக்கா? இந்த ஐயா பூசாரி இருக்கார், கிராமத்துக்காரர் தான், 50 வருஷமாக ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுறாரு இந்த கோயிலில். அவரை கேளுங்க, அவரே கேட்பீங்கன்னு சிரிச்சிட்டு போயிடுவார். இது சாதாரண புரிய விஷயம். அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குது, அதுக்கு உதவி கொடுக்குது. அந்த திட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன், விட்டுருன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அந்த திட்டத்துக்கான பணத்தை எங்களுக்கு கொடுனா அது எப்படி? எதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். அதுக்கு மேலே உங்களுக்கு அது பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போங்க. நீங்கள் தான் கவர்னரை மாற்றணும்னா கூட நீதிமன்றம் போவீங்க. கவர்னர் ஃபைலில் கையெழுத்து போகலன்னா கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். அங்கேருந்து கவர்னர் கையெழுத்து போட வைப்போங்கிறீங்களே, இப்போ இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, மோடியை பணம் கொடுக்க வைங்க, கோர்ட்டு சொன்னால் கேட்டுக்கும். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.